வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழக உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 12 சென்டிமீட்டரும், கரூர் பரமத்தியில் 11 சென்டிமீட்டரும், மதுரை புலிப்பட்டி, சிட்டம்பட்டி தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை தல்லாகுளம், திருப்பூர் வெள்ளக்கோயில், மதுரை இடையப்பட்டி தலா 8 சென்டிமீட்டரும், திருப்பூர் வட்டமலை நீர்த்தேக்கம், நீலகிரி கோடநாடு, நாமக்கல் பரமத்தி வேலூர், ஈரோடு வரட்டுப்பள்ளம், மொடக்குறிச்சி, மதுரை நகரம், ஈரோடு குண்டேரி பள்ளம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு அம்மாப்பேட்டை, மதுரை பெரியப்பட்டி, திருப்பூர் ஊத்துக்குளி தலா 6 சென்டிமீட்டரும், மதுரை நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், ஈரோடு பிடிஓ, சேலம் தம்மம்பட்டி, தர்மபுரி ஒட்டன்சத்திரம், விருதுநகர் திருச்சுழி, திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, மதுரை வாடிப்பட்டி தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி நகரம், நீலகிரி கெத்தை, ஈரோடு கவுந்தப்பாடி, நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, தர்மபுரி ஒகேனக்கல், நீலகிரி குன்னூர் பிடிஓ, ராமநாதபுரம் பரமக்குடி, விருதுநகர் சிவகாசி, திருச்சிராப்பள்ளி கொப்பம்பட்டி, நீலகிரி அழகரை எஸ்டேட் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை ஆண்டிப்பட்டி, தூத்துக்குடி விளாத்திக்குளம், மதுரை கல்லந்திரி, நீலகிரி குந்தாபாலம், கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர், சேலம் எடப்பாடி, விருதுநகர் வெம்பக்கோட்டை, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், திருப்பூர் காங்கேயம், கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், கிருஷ்ணகிரி நெடுங்கல், திருப்பூர் அவினாசி, கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினப்பட்டி, மதுரை திருமங்கலம், நீலகிரி குன்னூர், ஈரோடு எலந்தக்கொட்டைமேடு, நீலகிரி கேத்தி, விருதுநகர் கோவிலங்குளம், விருதுநகர் அருப்புக்கோட்டை, ஈரோடு பவானி, சேலம் சங்கரிதுர்கம், நாமக்கல், கிருஷ்ணகிரி பையூர், ஈரோடு கொடிவேரி, நீலகிரி கோத்தகிரி, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம், கரூர் தோகைமலை, நீலகிரி பில்லிமலை எஸ்டேட், திருப்பூர், நாமக்கல் திருச்செங்கோடு, நீலகிரி ஆதார் எஸ்டேட், கோயம்புத்தூர் பில்லுரணை மேட்டுப்பாளையம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி வத்தலை அணைக்கட்டு, நீலகிரி கிண்ணக்கோரை, தூத்துக்குடி சாத்தான்குளம், மதுரை சோழவந்தான், நீலகிரி கிளன்மார்கன், ஈரோடு சத்தியமங்கலம், கரூர் அரவக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி சிறுகமணி, மதுரை கள்ளிக்குடி, தூத்துக்குடி சாத்தான்குளம், திண்டுக்கல் கொடைக்கானல், ஈரோடு சென்னிமலை, திருப்பூர் குண்டடம், நீலகிரி அவலாஞ்சி, திருப்பூர் மடத்துக்குளம், நீலகிரி பர்லியார், சேலம் ஆனைமடுவு அணை, தஞ்சாவூர் கல்லணை, திண்டுக்கல் கொடைக்கானல் படகுகுளம், தர்மபுரி பெண்ணாகரம், கோயம்புத்தூர் மதுக்கரை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம், விருதுநகர் காரியாபட்டி, ராணிப்பேட்டை அரக்கோணம், நீலகிரி எமரால்ட், திருப்பூர் அமராவதி அணை, நீலகிரி கூடலூர் பஜார், திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், திருப்பூர் பல்லடம், நாமக்கல் மோகனூர், நாமக்கல் புதுச்சத்திரம், திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர், நீலகிரி மேல்கூடலூர் தேவாலா, திருவண்ணாமலை செய்யார், ராணிப்பேட்டை வாலாஜா, கோயம்புத்தூர் போதானூர் ரயில் நிலையம், கிருஷ்ணகிரி போச்சாம்பள்ளி, விருதுநகர் பத்திரா இருப்பு, தூத்துக்குடி கோவில்பட்டி, விழுப்புரம் வளத்தி, திருப்பூர் உப்பாறு அணை, மதுரை மேலூர், கள்ளக்குறிச்சி டிஎஸ்சிஎல் தியாகதுர்கம், தூத்துக்குடி கடம்பூர், நாமக்கல் குமாரபாளையம் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை செய்யார், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, கரூர் பாலவிடுதி, மதுரை விரகனூர் அணை, மதுரை மேட்டுப்பட்டி, ஈரோடு நம்பியூர், நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், திருச்சிராப்பள்ளி சமயபுரம், மதுரை சாத்தியார், திருப்பூர், ஈரோடு பவானி சாகர், திண்டுக்கல் நத்தம், நீலகிரி உதகமண்டலம், தர்மபுரி பாலக்கோடு, திருநெல்வேலி மணிமுத்தாறு, விருதுநகர், கடலூர் கீழ்ச்சருவை, திருப்பூர் நல்லதங்கால் நீர்த்தேக்கம், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், திண்டுக்கல் காமாட்சிபுரம், விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் திருமூர்த்தி அணை, திருநெல்வேலி மணிமுத்தாறு அணை, திருப்பூர் தெற்கு, விழுப்புரம் திண்டிவனம், ஈரோடு கொடுமுடி, கரூர், திருப்பூர் திருமூர்த்தி ஐபி, கிருஷ்ணகிரி பாரூர், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, கரூர் பஞ்சப்பட்டி, ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், சிவகங்கை சிங்கம் புணரி, திருச்சிராப்பள்ளி மருங்காபுரி, தஞ்சாவூர் மஞ்சளாறு, சிவகங்கை திருபுவனம், நீலகிரி மேல் பவானி, கோயம்புத்தூர் சூலூர், நாமக்கல் எருமைப்பட்டி, நீலகிரி நடுவட்டம், கிருஷ்ணகிரி ஜம்புகுட்டப்பட்டி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, நாமக்கல் சேந்தமங்கலம், சேலம் டேனிஷ்பேட்டை, திருப்பூர் மூலனூர், திருவாரூர், சேலம் ஏற்காடு தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 35.8 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 17.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. கேரள கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 18ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 19ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று முதல் 17ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.